பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சொல்ல போற இந்த 3 மிஸ்டேக்ஸை உங்களுக்கு பெல்லி ஃபேட் ரிடக்ஷன்ல பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நியூட்ரி இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஆப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கும் உங்க பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே கிடையாது. நீங்க ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற மசில் தான் டோன் ஆகுமே தவிர உங்களோட பெல்லி அதனால ரெடியூஸ் ஆகாது. அதுக்காக ஆப்ஸ் ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்கன்னு சொல்லல. ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும் உங்களுக்கு எந்த மேஜிக்கலையுமே செய்யாது. நம்பர் 2, ஜீரோ கார்போஹைட்ரேட் ஆர் லோ கார்போஹைட்ரேட் டயட். கார்போஹைட்ரேட்டுக்கும் உங்களோட பெல்லி ஃபேட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. உங்களோட பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு கேலரி டெபிசிட்டோட, ஒரு பேலன்ஸ்டு மீலோட, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பிளஸ் ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பெல்லி ஃபேட் ரிடக்ஷன் ஆகும். நம்பர் 3, எக்ஸசிவ் ஆஃப் கார்டியோ. ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் கார்டியோ ஒர்க் அவுட் பண்றதுனாலயோ இல்ல ட்ரெட்மில்ல போய் ஓடுறதுனாலயோ உங்களோட பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆக போறதில்ல. இது பண்றதுக்கு பதில் நீங்க இந்த கார்டியோ ஒர்க் அவுட் அப்படிங்கறத உங்களோட பெல்லி ஃபேட் ரிடக்ஷனுக்கு ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் இட் டவுன், ஸ்பாட் ரிடக்ஷன் இஸ் அ மித். சீரியஸ்லி இஸ் அ மித். ஃபேட் பெல்லியில போய் எடுத்த உடனே போடுறது கிடையாது. உங்களோட ரெகுலர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் மூலமா உங்களோட பாடி ஃபுல்லா ஃபேட் டெபாசிட் ஆகி கடைசியா வந்து உட்கார இடம் தான் பெல்லி. உங்களோட பெல்லியை குறைக்கணும்னா முதல்ல உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணி பேலன்ஸ்டு மீல் வித் அ கன்சிஸ்டண்டா இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பெல்லி ஃபேட்டும் அட் லாஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும்.